திருப்பரங்குன்றம் மலை மீதான இந்துக்களின் உரிமையை பாதுகாக்க வலியுறுத்தி இந்து முன்னணி சார்பில் போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் பாலமுருகன். பாலா, வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம். திருப்பரங்குன்றத்தில் இந்து அமைப்பினர் போராட்டம் நடத்த திட்டம். தென்மண்டல ஐஜி 10 மாவட்ட எஸ்பிகள் தலைமையில் போலீசார் குவிப்பு. மதுரையில் 144 தடை உத்தரவு. 4000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தங்கும் விடுதிகளில் ஒவ்வொரு அறையாக சென்று போலீசார் சோதனையில் உச்சகட்ட பரபரப்பான சூழ்நிலையில் திருப்பரங்குன்றம் பகுதி காணப்பட்டு வருகிறது. திருப்பரங்குன்றம் மலை மீதான இந்துக்களின் உரிமையை பாதுகாக்க வலியுறுத்தி இந்து முன்னணி சார்பில் அண்மையில் போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. இந்து முன்னணி அழைப்பு விடுத்துள்ள போராட்டத்திற்கு இந்து அமைப்புகள், பாஜக உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் திருப்பரங்குன்றம் மலை அடிவாரத்தில் இந்து அமைப்பைச் சேர்ந்தவர்கள் இன்று மாலை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட போவதாகவும் தகவல் கிடைத்துள்ளது. தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து இந்து அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் திருப்பரங்குன்றம் வர உள்ளதாக தகவல் வெளிவந்த நிலையில் இதனால் இந்து தலைவர்கள் ஆங்காங்கே மாவட்டம் முழுவதும் கைது செய்யப்பட்டு தனியார் மண்டபங்களில் அடைக்கப்பட்டு வருகின்றனர். இந்து அமைப்புகளின் போராட்ட அறிவிப்பு காரணமாக மதுரை மாவட்டம் முழுவதும் 144 தடை உத்தரவு என்று அமலுக்கு வந்தது. 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் மதுரை மாநகர பகுதியில் அதாவது திருப்பரங்குன்றம் சுற்றியுள்ள பகுதியில் 1500க்கும் போலீசார் குவித்து பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மதுரை புறநகர் பகுதிகளில் 2500க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். திருப்பரங்குன்றம் நகரத்திற்குள் செல்லும் வாகனங்கள் அனைத்தும் போலீசாரின் கண்காணிப்பை தொடர்ந்தே அனுமதிக்கப்படுகின்றன. திருப்பரங்குன்றத்திற்குள் செல்லும் வாகனங்கள் இருப்பவரை, அதாவது வாகனத்தில் வருபவர்களை விசாரித்து போலீசார் அனுமதித்து வருகின்றனர். திருப்பரங்குன்றம் மலை அடிவாரத்தில் கலவர தடுப்பு வஜ்ரா வாகனம் நிறுத்தி வைக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மலை முழுவதும் பேரிக்காடுகள், அதாவது தடுப்பு வேலிகளும் அமைக்கப்பட்டுள்ளது. தென்மண்டல காவல்துறை ஐஜி மற்றும் 10 மாவட்ட எஸ்பிகள் தலைமையில் மதுரை மாவட்டத்தில் போலீசார் குவிக்கப்பட்டு தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன்.